அனைவருக்கும் வணக்கம். சார்ந்து வரின் அல்லது தமக்கியல் விளவென தேர்ந்து வெளிப்படுத்த ஏனை மூன்றும் தத்தஞ்சார்பிற் பிறப்பொடு சிவனி ஒத்த காட்சியின் தம்மியல்பு இயலும். அப்ப இதுல கவனிக்க வேண்டியது, இந்த இரண்டு அடிகள் என்ன சொல்லுதுன்னா, சார்பெழுத்து என்கின்ற ஒரு செய்தியை தான் சொல்லுது. இந்த நூற்பா எதற்கான பிறக்கின்ற அந்த தன்மையை விளக்குது அப்படின்னா, சார்பு எழுத்துக்களுக்கான பிறக்கின்ற தன்மையை விளக்குகிறது. இந்த இரண்டு அடிகள் சார்பெழுத்து எப்படிப்பட்டது அப்படின்ற செய்தியை சொல்லுது. இது முன்பே சொல்லப்பட்ட செய்தி தான், இருந்தாலும் திரும்ப நினைவூட்டுது அல்லது இங்க தேவைப்படுகிறது என்கின்ற நிலையில் சொல்லப்படுது. என்ன காரணம்? அதுதான் சார்பு எழுத்தாச்சு. அப்போ அந்த சார்பு எழுத்திற்கு இடம் பற்றுக்கோடு இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சார்பு எழுத்துக்கள் தத்தம் சார்பில் பிறப்போடு சிவனின்னு சொல்லிடுறாரு. சரி, இந்த ரெண்டு அடியை முடிப்போம். சார்ந்து வரி நல்லது தமக்கு இயல்பு, அதாவது சார்ந்து வருவது அல்லாது தமக்கென ஒரு இயல்பு கிடையாது. இதை என்ன சொல்ல வர்றாருன்னா, இது சார்ந்து மட்டும்தான் வரும், தனித்து வராது. அதுதான் இந்த தமக்கு இயல்பென. சரி, பின்னாடி இங்க தம்மியல்பு இயலும் சொல்றாரு. இங்க இயல்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு, இங்க தம்மியல்பு இயலுன்னு சொல்றாரு. அப்படின்னா இங்க அந்த எழுத்து வருகிறது இல்லையா, ஓசை, அது சார்பு எழுத்தா மட்டும்தான் வரும், தனித்து இயங்காது. அப்படின்றதுக்காக சொல்லப்படுகின்ற இயல்பு இல்லை அப்படின்றது. சரி, இங்க தம்மியல்பு இயலும் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, சார்பு எழுத்தா வந்துடுச்சு. அப்படி வந்த பிறகு அந்த வந்த சார்பு எழுத்துக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில அது இயங்கும். நம்ம நூற்றாக்குள்ள ஒண்ணு கொஞ்சம் போனோம்னா புரியும். இது சார்பு எழுத்துக்கள் தனித்து இயங்காது அப்படின்றத சொல்லுகின்ற ஒரு பகுதி. அதனால்தான் முதல் நூற்பாக சொன்னார் இல்லையா, அகர முதல் நகர எருவாய் 30 என்பர் சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடைய சொன்னார். அப்ப அதுக்கெல்லாம் எழுத்து வரிவடிவம் எல்லாமே சொல்லியிருந்தேன். சார்பு எழுத்தை எப்படி உச்சரிக்கணும், எப்படி எழுதணும் அப்படின்ற அதையும் சொல்லியிருக்கிறார். அப்ப பிறப்புன்னு வரும்போது அது எப்படி பிறக்கும் அப்படின்னா, தத்தம் சார்பில் பிறப்போடு சிவனி. அந்த சார்பு எழுத்து எதன் சார்பாக பிறக்கிறதோ அந்த எழுத்துடைய பிறப்போடு பொருந்தி இந்த சார்பு எழுத்துக்கள் பிறக்கும். தத்தம் சார்பில் பிறப்போடு சிவன், எந்தெந்த சார்பு எழுத்து எந்த எழுத்துடைய சார்பாக பிறக்கிறதோ அந்த அடிப்படையில் அதனோட பிறப்பு இருக்கு இல்லையா, அதனை பொருந்தி. அது எப்படி பிறப்புன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அது முதல் எழுத்து, அதை சார்ந்து வருகின்ற எழுத்து, அந்த முதல் எழுத்தை ஒட்டியே அதனுடைய பிறப்பும் அமைந்திருக்கும். ஆனால் அந்த பிறந்த பிறகு, அந்த எழுத்து பிறந்த பிறகு அந்த எழுத்துக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, அதுல அது நின்று இயங்கும் அப்படின்றதுதான் இந்த நூற்பால். எழுத்துக்களது பிறப்பினிடத்தே பிறத்தலோடு பொருந்தி அவ்விடத்தே தமக்குரிய இயல்பில் நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. நம்ம திரும்ப ஐயம் நீக்குகின்ற பகுதியாக நம்ம ஒரு விளக்கு பகுதியும் நம்ம இது மாதிரியான ஒரு காணொலியில வெளியிடலாம். நன்றி, வணக்கம்.